ஓகே, ஓரளவுக்கு கெஸ் பண்ணனா. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? Hi, myself Lokeshwaran. I'm from Kallakurichi. நான் ஒரு 3 to 4 கொஸ்டின் யூஸ் பண்றேன். அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத கெஸ் பண்றேன். நீங்க கரண்டா பாக்குறீங்களா? சோ அந்த விஷயத்தை பண்றதுக்கு டிகிரி மேண்டட்டரி தானா? சிங்கிள் டிகிரி இஸ் எனஃப்? டிகிரின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் a qualification. ஒரு காலேஜ்ல போய் படிக்க மாதிரியான ஒரு 3 to 4 இயர் கோர்ஸ் காலேஜ்ல படிக்கிற மாதிரி. என்ட்ரி லெவல் பே என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லுங்க. 2 way of doing job போலாம், இல்லைன்னா தனியா நம்ம இது பண்ணலாம். We are doing CA, chartered accountant. Yeah, I'm a chartered accountant. Actually, I'm a practicing chartered accountant. So I do own practice. I have my branches in Chennai. Some levels எல்லாம் இருக்குல்ல, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட். There are 3 levels: finals. foundation, intermediate and final. So அதுக்கு நடுவுல we have to do our articleship. Actually nice. ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டீங்க அப்படிதானே? இல்ல நான் CA முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு கெஸ் பண்ணனா. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. சோ அவங்களே மாதிரி சிஏ ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புங்க? எனி டிப்ஸ்? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? சில பேர் டிகிரி இல்லாமலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, +2 அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. சில பேர் நிறைய டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குயிட் பண்ணிட்டு கூட போறாங்க. எனக்கு பர்சனலா தெரிஞ்சு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? CA ஜர்னி வந்து அப் அண்ட் டவுன் இருக்க ஜர்னி. பட் ஒரே ஒரு விஷயம், எப்பயுமே என் டிராவல்ல நான் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருந்தேன்: நீ நம்பினால்தான் உலகம் உன்னை நம்பும், நம்பிக்கையே முதல் வெற்றி. எல்லாருக்கும் அந்த ரைட் டைம்ன்றது ஒரு கண்டிப்பா வரும். அந்த ரைட் டைம் வரைக்கும் பேஷண்டா இருந்தாவே கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒர்த்தா? ஃபார் ஷூர் 200% செம ஒர்த்.